ലളിതാ സഹസ്രനാമത്തിലെ 174வது ஸ்லோகம். 6 நாமங்களாக்கும் இந்த ஸ்லோகத்தில் இருக்கு. ஆகாசத்தையே தலைமுடியாக்கி மாற்றி இருக்கிற விராடு ஸ்வரூபிணியாயிருக்கிற அம்பிகை, பிரகாச ரூபமாயிருக்கிற விமானத்தில் உட்காந்துண்டு பிரபஞ்சத்தை கண்ட்ரோல் பண்ணுற அம்பிகை, வஜ்ராயுதத்தை கையில் வச்சுருக்கிற அதிபராசக்தியாயிருக்கிற அம்பிகை, வாம மார்க்கம் வழி உபாசனை பண்ணுறவாளுக்கு ஆராதனாமூர்த்தியாயிருக்கிற அம்பிகை, 5 வீதம் யஜ்ஞங்களிலேயும் பிரீதிப்படுற அம்பிகை, பிரேதங்களை மாதிரி நிச்சலர்களாயிருக்கிற பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஈஸ்வரன் சதாசிவன் இப்படி இருக்கிறவாளை மஞ்சமாக்கி அதில் சயிக்கிறவளும் அம்பிகையே தான். இப்படியெல்லாம் சொல்லிதான் வாக்தேவிகள் லலிதா பரமேஸ்வரியை துதிக்கிறார். व्योमकेशी व्योमकेशी विमानस्था विमानस्था वज्रिणी वामग ईश्वरी वामगेश्वरी पंचयज्ञ प्रिया पंचयज्ञ प्रिया पंचप्रेद मञ्ज அதிசாயினி பஞ்சப்ரேத மஞ்சாதிசாயினி. இத்தனையும் நாமங்களாக்கும் இந்த ஸ்லோகத்தில் இருக்கு. व्योमकेशी विमानस्था वज्रिणी वामगेश्वरी पंचयज्ञ प्रिया पंचप्रेद मञ्जादिशायिनी. 942வது நாமம். 4 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் இது. ஆகாசத்தை கேசமாக்கி மாற்றின, தலைமுடியாக்கி மாற்றின விராடு ஸ்வரூபிணி. വ്യോമകേശനായിരിக்கிற பரமசிவனோடு பத்னி. ஆகாசத்தில் தலைமுடிய அவுத்து போட்டு நிற்கிற വ്യോമകேசன் பரமேஸ்வரன். அந்த பரமேஸ்வரனோடு சக்தி ஸ்வரூபிணியாயிருக்கிற அம்பிகை. വ്യോമകം அப்படின்னா அணு. വ്യോമകங்களோடு கூடியும் சம்ரட்சகையாயிருக்கிறவள். கண்ணுக்கு காண முடியாத அவஸ்தையில இருக்கிற சூக்ஷ்மமாயிருக்கிற உயிரினங்களோடு கூடியும் சம்ரட்சகையாயிருக்கிற அம்பிகை. ஆகாசம் முழுவன் ரொம்பி நிற்கிற தலைமுடியோடு கூடி இருக்கிறவராக்கும் பரமசிவன். அதனால பரமசிவனுக்கு വ്യോമകേശன் அப்படின்னு பேரு. அந்த பரமசிவ பாவம் அப்படிங்கிறது பயத்தை உண்டாக்க கூடினதாக்கும். பரமசிவ பத்னியான சதீதேவியோடு தேகவியோக வார்த்தையை கேட்டு உக்ர கோபத்தோடு கூடிட்டு பரமசிவன் ஜடாமுடிய அவுத்து போட்டுண்டு ஆகாசம் முழுவன் பரத்தி பாரிப்பறந்த முடியோடு கூடிட்டு நின்னார் அப்படின்னு
சிவபுராணத்தில் சொல்லப்படுறது. அதனால பரமசிவனை வியோமகேஷன் அப்படின்னு சொல்லப்படுறது. வியோமகேஷனோட பத்னியான தேவியை வியோமகேஷி அப்படின்னு சொல்லப்படுறது. விமானஸ்தா பிரகாசம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஸ்பீடோ அந்த அளவுக்கு ஸ்பீடு இருக்கிற ஆகாச ரதத்தில் உட்காந்துண்டு திரிமூர்த்திகளை ஆக்டிவேட் பண்ணி சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களை செய்யற அம்பிகை. 4 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் இது. தேவர்களோடு வாகனமாக்கும் விமானம். தேவர்கள் சஞ்சரிக்கிற ரதத்தையும் விமானம் அப்படின்னு சொல்லப்படுறது. அந்தரிக்ஷ மார்க்கத்தில் பறவைகளை மாதிரி வாகனங்களை உபயோகிச்சு தேவர்கள் சஞ்சாரம் பண்ணுவா. தேவர்களோடு வாகனங்களுக்கு பறக்கிறதுக்கான ரெக்கைகள் இருந்தது அப்படின்னு புராணங்கள் எடுத்து சொல்லுறது. பிரம்மா உண்டாக்கின புஷ்பக விமானம் வைஸ்ரவணனுக்கு கிடைச்சது. அந்த விமானத்திலேயாக்கும் ஸ்ரீராமதேவரும் சீதையும் லக்ஷ்மணனும் വാനര പടകളും എല്ലാവരും കൂടി ചേർന്ന് അയോധ്യക്ക് തിരുമ്പി വന്നത്. സീതാദേവിയെ രാവണൻ തിരുടിണ്ട് പോനത് ദേവർകൾ ഉപയോഗിക്കിற രഥത്തിലെയായിരുന്നത്. தேவர்களோடு வாகனங்களுக்கு பறக்கிறதுக்கான ரெக்கைகள் இருந்ததினாலேயாக்கும் அந்த வாகனத்தை உபயோகிச்சு ராவணனுக்கு சீதாதேவியை திருடிண்டு போறதுக்கு சாதிச்சது. தேவி பாகவதத்தில திருதிய ஸ்கந்தத்தில ஆதிபராசக்தியான தேவி பிரம்மா விஷ்ணு ருத்ரர்களோடு கூடிட்டு தேவியோடு அந்த சர்வலோகத்துக்கு போனது விமானத்திலேயாக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. ஏழு நிலை மாளிகையாயிருக்கிற பெரிய கொட்டாரத்தையும் விமானம் அப்படின்னு சொல்லப்படும். ராஜ்ஞியான அம்பிகை அந்த மாதிரி கொட்டாரங்களை வாசஸ்தானமாக்கி மாற்றியிருக்கா. தேவி குதிரையோடு மேலே ஏறிண்டு அசுரர்கள் கிட்ட யுத்தம் செய்வள். குதிரைக்கும் விமானம் அப்படிங்கிற அர்த்தம் சொல்லப்படுறது. தேவி குதிரை மேலே ஏறிண்டு அசுரர்கள் கிட்ட யுத்தம் பண்ணினதாயிட்டு தேவி பாகவதத்திலையும் ലളിതോപാഖ്യാനത്തിലെയും ചൊല്ലപ്പെടുന്നത്. 944வது നാമം 3 അക്ഷരങ്ങളോട് കൂടിയ നാമം വജ്രിണി. கையில வஜ்ராயுதம் வச்சுருக்கிறவள் அம்பிகை. வஜ்ராயுதத்தை ஆயுதமாக்கி வச்சுருக்கிற தேவேந்திரனோடு பத்னி. வஜ்ராயுதம் மாதிரி பயப்படுத்தி இந்த உலக விஷயங்களை நன்னாயிட்டு ஆக்டிவேட் பண்றவள். நிறைய வஜ்ரங்கள் பதிச்ச ஆபரணங்களை தேவி அலங்காரமாயிட்டு சரீரத்துல போட்டுருக்கான்.
നശിപ്പിക്കുന്നതിനാല വജ്രം. വ്രജതി ഇതി വജ്രം. നശിപ്പിக்கிறதுக்கு ഉപയോഗിക്കുന്നതിനാല വജ്രത്തെ ആയുധമായിട്ട് ചൊല്ലപ്പെടുന്നത്. ഇന്ദ്രനോട് ആയുധമാക്കും വജ്രം. ദേവിയും വജ്രായുധം ഉപയോഗിച്ചിருக்கா. துஷ்டர்களை வதிக்கிறதுக்கு தேவி வஜ்ராயுதத்தை உபயோகிக்கிறார். தேவேந்திரனோடு பத்னியான இந்திராணி வஜ்ராயுதத்தை கையில வச்சுருக்கா. സപ്തമാതാക്കളിലെ ഒരു ദേവിയാക്കും ഇന്ദ്രാണി. ദശമഹാവിദ്യകളിലെ ചിന്നമസ്താദേവിയും വജ്രായുധത്തെ ധരിച്ചിருக்கா. அதனாலேயே தேவிய வஜ்ரயோகினி அப்படின்னு சொல்லப்படுறது. லலிதா திரிபுர சுந்தரி சுந்தரியான தேவி தன்னோடு இடது கால வஜ்ரத்தால உண்டாக்கின பீடத்தில மிதிச்சுட்டு உட்கார்ந்துருக்கா. மகிஷாசுரனை வதிக்கிறதுக்காயிட்டு அவதாரம் பண்ணின அந்த மகிஷாசுர மர்தினிக்கு தேவேந்திரன் வஜ்ராயுதத்தை கொடுத்ததாயிட்டு தேவி பாகவதத்துல சொல்லப்படுறது. கடோபனிஷத்துல வஜ்ராயுதத்துக்கு ஈக்குவலாயிட்டு பிரம்மத்தை சொல்லப்படுறது. அப்படி இல்லைன்னா பிரம்மத்துக்கு ஈக்குவலாயிட்டு வஜ்ராயுதத்தை சொல்லப்படுறது. இந்த உலகம் முழுவன் பிராணரூபத்தில் பிரம்மத்திலேருந்து உண்டாயி பிரம்மத்தையே ஆசிரியிச்சு ஆக்டிவேட் ஆகிறது. வஜ்ராயுதம் மாதிரி இது பெரிய பயத்தை உண்டாக்குற ஒன்னாக்கும். இந்த பிரம்மத்தை ആരാക്കുമോ സാക്ഷാത്കാരം പண்றா. பிரம்மத்தை ஆரால அடைய சாதிக்கிறதோ அவளுக்கு அதுக்கப்புறமா புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிற ப்ராசஸ் இல்லை. மிருத்யு அப்படிங்கிறது அவளுக்கு கிடையாது. பிரபஞ்சம் ரொம்ப நன்னா ஆக்டிவேட் ஆகிறது வஜ்ராயுதம் மாதிரி இருக்கிற தேவியோட சாநித்தியம் இருக்கிறதுனாலே ஆக்கும். 945வது നാമം 5 അക്ഷരങ്ങളോട് കൂടിയ നാമം വാമകേശ്വരി. വാമക உபாசகர்களுக்கு ஈஸ்வரியாயிருக்கிற அம்பிகை. വാമകേശ്വരൻ പരമശിവനാക്കും. വാമകേശ്വര പത്നിയാனதுனால தேவிய வாமகேஸ்வரி அப்படின்னு சொல்லப்படுறது. மனைவியோடு கூடி சேர்ந்து இருக்கிறதுனாலேயாக்கும் பரமசிவனை வாமதேவன் அப்படின்னு சொல்லப்படுறது. பரமசிவ சக்தியாக்கும் கௌரி தேவி. தேவி பரமசிவனோடு இடது பக்க தொடையில உட்கார்ந்துருக்கா. அதனால தேவிய வாமகேஸ்வரி அப்படின்னு சொல்லப்படுறது. തൊള്ളായിരത്തി 46வது നാമം 6 അക്ഷരങ്ങളോട് കൂടിയ നാമം
பஞ்சயஜ்ஞ பிரியா. தேவயஜ்ஞம், பிதிருயஜ்ஞம், பிரம்மயஜ்ஞம், மனுஷயஜ்ஞம், பூதயஜ்ஞம், இப்படி இருக்கிற 5 விதமான யஜ்ஞங்களை விரும்புகிறவளாக்கும் தேவி. ஏது யஜ்ஞம் பண்ணினாலும் தேவிக்கு பிரியம். இந்த 5 யஜ்ஞங்களை பஞ்சமகா யஜ்ஞங்கள் அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. பிரம்மயஜ்ஞம், தேவயஜ்ஞம், பிதிருயஜ்ஞம், அதிதி யஜ்ஞம், பூதயஜ்ஞம். ഇത്രയുമാക്കും മനുഷ്യ ചെയ്യ വേണ്ടിന പഞ്ചമഹായജ്ഞങ്ങൾ. பரபிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சி, அதுக்கான அறிவு, அதுக்காயிட்டு பரிசிரமிக்கிறதுக்காக்கும் பிரம்மயஜ்ஞம் அப்படின்னு சொல்லப்படுறது. தேவி தேவர்களை சேவிக்கிறதாக்கும் தேவயஜ்ஞம். പിതൃ തൃപ്തികൾക്കായിട്ട്, പിതൃക്കളോട് തൃപ്തിക്കായിട്ട് ചെയ്യற തർപ്പണങ്ങളാക്കും ഇங்கே പിതൃയജ്ഞം. അതിഥി സൽക്കാരമാക്കും അതിഥി യജ്ഞം. എല്ലാ ഉയിരിനങ്ങളെയും റെസ്പെക്റ്റോട് കൂടി നടത്തുறது അതാക്കും ഭൂതയജ്ഞം. இந்த 5 யஜ்ஞங்களை செய்யறவாளுக்கு தேவி அனுகிரகத்தை கொடுப்பாள். தேவி ரொம்ப விரும்புவள் இந்த யஜ்ஞங்களை. தொள்ளாயிரத்தி 47வது நாமம் 10 அக்ஷரங்களோடு கூடின நாமம். பஞ்சப்ரேத மஞ்சாதிசாயினி. அக்ஷரங்களை நடுவில், നാമങ്ങളെ നടുവിൽ പദം പിരിക്കാതെക്കാക്കും അക്ഷരങ്ങളെ കൂട്ടിച്ചേർത്തി നാമങ്ങളെ ചൊല്ലണം. പഞ്ചപ്രേതമഞ്ചാതിശായിനി. ദേവി தியானத்தில் முழுகி நிശ്ചலமாயிருக்கிற பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், ஈஸ்வரன் இவா காலுகளாயிட்டும் சதாசிவன் பலகையுமாயிட்டு இருக்கிற மஞ்சத்தில் இருக்கிறவள் தேவி. தேவியை பஜிச்சுண்டு தேவியோடு பக்கத்திலேயே அசைவில்லாம இருக்கிற பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், ஈஸ்வரன், ஈசானன் இவாளை இந்த பஞ்ச பிரம்மங்களை மஞ்சமாக்கிட்டு இருக்கிறவளாக்கும் அம்பிகை. 5 சூக்ஷ்ம சரீரிகளை மெத்தையாக்கி அதுல சயிக்கிற அம்பிகை. பாக்கிய சரீரம் அப்படிங்கிறது நசிக்கிறதும், சூக்ஷ்மமான ஜீவாத்மா நசிப்பு அப்படிங்கிறது இல்லாததுமாக்கும், அழிவு அப்படிங்கிறது இல்லாததுமாக்கும். இந்த பிரபஞ்சத்தை ஆட்சி பண்றது ஜெகதம்பிகையாக்கும். சகல சராச்சரங்களையும் கண்ட்ரோல் பண்ணி பிரகிருதி பாவத்தில் தேவி பிரபஞ்சத்தில்
സാന്നിധ്യത്തെ അരുളറ. தேவியோடு கண்ட்ரோல் இருக்கிறதுனால யாக்கும் சூரியன் உதிக்கிறார், மழை பெய்யறது, காத்தடிக்கிறது, இதெல்லாம் இந்த உலகத்தோடு அவஸ்தை, சூடு, குளிர், மழை இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது பகவானோடு மாயா சக்தியான அந்த பிரகிருதி தேவியாக்கும். சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் திரோதானம் அனுகிரகம் இதெல்லாம் நடத்துகிற பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் ஈஸ்வரன் சதாசிவன் இப்படி இருக்கிற 5 சூக்ஷ்ம சரீரிகள் தேவியோடு கண்ட்ரோல்லையாக்கும் உள்ளது. அதனாலேயாக்கும் இங்கே பஞ்சப்பிரேத மஞ்சாதிசாயினி அப்படின்னு தேவிய வாக்தேவிகள் ஸ்துதிச்சது. தேவியோடு சொல்படியிலேயாக்கும் பிரம்மா விஷ்ணு രുദ്രൻ ഈശ്വരൻ സദാശിവൻ ഇവാളെല്ലാവരും അവളോട് ഡ്യൂട്ടിയെ കറക്റ്റായിട്ട് ചെയ്യറാം.